வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசிய கிராம மக்கள் மீது போலீஸ் தாக்குதல். ஒரு மாதத்திற்கு பிறகு திடீர் நடவடிக்கை. பெஞ்சல் புயல் மழை பாதிப்பின் போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களை பார்வையிட சென்றார் வனத்துறை அமைச்சரான பொன்முடி. ஆனால் அங்குள்ள கிராம மக்கள் தங்களுக்கு ஆளுங்கட்சி எந்த ஒரு நிவாரணமும் செய்து கொடுக்கவில்லை என்று சொல்லி அப்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதையடுத்து அவர்களின் மறியல் போராட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினார் அமைச்சர் பொன்முடி. அப்போது கொந்தளிப்படைந்த கிராம மக்கள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது சேரை வாரி இறைத்தார்கள். என்றாலும் அப்போது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திரும்பிவிட்ட அமைச்சர் பொன்முடி தற்போது ஒரு மாதம் ஆகிவிட்ட நிலையில் நேற்று இந்த கிராமத்தில் தன் மீது சேற்றை வாரி இறைத்தவர்கள் யார் யார் என்று பட்டியல் போட்டு அவர்களை கைது செய்ய உத்தரவு போட்டுள்ளார். இதையடுத்து நேற்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அந்த கிராமங்களுக்கு சென்ற காவல்துறையினர் அங்குள்ள மக்களை தேடி பிடித்து கைது செய்துள்ளார்கள். இதையடுத்து பாஜகவின் நாராயணன் திருப்பதி வெளியிட்டுள்ள செய்தியில், அமைச்சர் பொன்முடி தன்னை ஒரு குறுநில மன்னர் என்று நினைத்துக் கொள்கிறார். இவர் அந்த தொகுதி மக்களுக்கு இதுவரை எந்த ஒரு நன்மையும் செய்ததில்லை. அதன் காரணமாகவே மழை வெள்ளத்தை பார்வையிட சென்ற அவர் மீது மக்கள் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அப்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பொன்முடி ஒரு மாதம் கழித்து, அதுவும் பொங்கல் தினத்தில் இப்படி அந்த மக்களை காவல்துறையை வைத்து விரட்டி விரட்டி அடித்து கைது செய்தது கண்டிக்கத்தக்கது. இப்படிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட அமைச்சர் பொன்முடியை மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். இதுதான் அவர் இந்த வெறி செயலுக்கு உரிய நடவடிக்கையாக இருக்க முடியும் என்று நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். அதையடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள கண்டன செய்தியில், இப்படிதான் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் தூணில் ஒட்டப்பட்ட போஸ்டரை ஒரு வயதான மூதாட்டி தனது காலில் கடந்த செருப்பை எடுத்து வீசினார். அதையடுத்து அந்த பெண்ணை திமுகவினர் கைது செய்வதற்கு அறிந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்றுதான் இப்போது அமைச்சர் பொன்முடியும் மழை வெள்ள நிவாரணம் கிடைக்காத ஆத்திரத்தில் ஏழை எளிய மக்கள் அவர் மீது சேரை வாரி இறைத்த சம்பவத்திற்கு ஒரு மாதம் கழித்து அங்கு சென்று அந்த மக்களை பழிவாங்கி இருக்கிறார். இது ஆட்சி அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற ஆணவத்தை வெளிப்படுத்துகிறது. இவர் மீது ஏற்கனவே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவே இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் பேர்வழி ஏழை மக்களை பழிவாங்குவது வேதனையின் உச்சம். தங்களது மோசமான ஆட்சிக்கு எதிராக மக்கள் குமரி கொண்டிருப்பதால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு இப்போதே மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் திமுகவினர் இறங்கிவிட்டார்கள். அதனால்தான் அந்த சம்பவம் நடைபெற்று ஒரு மாதம் கழித்து தங்களது ஏவல் துறையான காவல்துறையை அழைத்து கொண்டு மக்களை விரட்டி விரட்டி அடித்திருக்கிறார்கள். அது குறித்த வீடியோவை பார்த்ததும் நான் கண்கலங்கி விட்டேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு சரியான முடிவு கட்ட வேண்டும். இதுபோன்ற பழிவாங்கும் அமைச்சருக்கு தேர்தல் நேரங்களில் தங்களது ஏரியாவுக்குள் நுழைவதற்கு மக்கள் வழிவிடக்கூடாது. இப்படி உங்களை விரட்டி அடிக்கும் அவர்களை தேர்தல் நேரத்தில் நீங்கள் விரட்டி விரட்டி அடிக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சரியான பதிலடியாக இருக்கும். அதோடு இப்படி ஏழை மக்களை பழிவாங்கும் திமுகவினர் யார் அந்த சார் விவகாரத்தில் இந்த அளவுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்திருந்தால் எப்போதோ குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கலாம் என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, யார் அந்த சார் விவகாரத்தில் சிக்கிய 10 பேர்? வாய் திறந்த ஞானசேகரன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வி அனைத்து தமிழக மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை யார் அந்த சார் என்பது அம்பலத்துக்கு வந்துவிட்டால் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை ஏற்படும் என்று மு.க. ஸ்டாலின் அச்சப்படுவதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது மாணவி பலாத்கார சம்பவத்தில் குற்றவாளியான ஞானசேகரனிடத்தில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் 10 திமுக புள்ளிகளின் பெயர்களை அடுக்கியிருக்கிறார். அதோடு பல பெண்களின் ஆபாச வீடியோக்கள் அவரது மொபைலில் இருந்திருக்கிறது. அந்த 10 திமுக புள்ளிகளின் மொபைல் எண்களும் அவரது மொபைலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அவர்களின் பின்னணியில் தான் இந்த ஞானசேகரன் இருந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே இதுபோன்ற இளம் பெண்களை பிளாக்மெயில் செய்து அவர்களிடத்தில் அழைத்து செல்வதை இவர் வாடிக்கையாக வைத்திருப்பதையும் அவரிடம் நடத்திய விசாரணையில் கண்டறிந்துள்ளார்கள். இந்த தகவலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சென்னை கமிஷனர் தெரியப்படுத்தியதும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிவிட்டாராம். அதையடுத்து இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாத நிலைமை ஏற்படும் என்று சொல்லி அதை மூடி மறைத்து விடுமாறு கூறியிருக்கிறார். அதோடு ஞானசேகரன் தொடர்பில் இருந்த அத்தனை திமுக புள்ளிகளையும் அழைத்து கடுமையான டோஸ் விட்டுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். அப்போது உங்களுக்கெல்லாம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை, கட்சியில் பதவியும் கிடையாது என்று விரட்டி அடித்து விட்டாராம்.
இதன் காரணமாகவே ஞானசேகரன் விவகாரத்தில் அடுத்தடுத்து விசாரணை நடத்தாமல் அவருக்கு பின்னால் வேறு எந்த குற்றவாளியும் கிடையாது, அவர் மட்டுமே என்று சொல்லி பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார் சென்னை கமிஷனர் அருண் IPS. மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை தனது நம்பிக்கைக்கு பாத்திரமாக எந்த அதிகாரி இருந்தாலும் அவர்களுக்கு அடுத்தடுத்த உயர் பதவிகளை கொடுப்பார். அந்த வகையில் இந்த அருண் IPS இந்த விவகாரத்தில் மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருப்பதால் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் அருண் IPS DGP அளவிற்கு உயர்ந்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் மொத்த பின்னணியையும் மூடி மறைத்து திமுகவுக்காக வேலை செய்துள்ளாராம் சென்னை கமிஷனர். அதோடு இந்த விவகாரத்தை ஆளுநர் ரவி டெல்லிக்கு எடுத்து சென்ற போதும் சென்னை கமிஷனரை பொறுத்தவரை ஞானசேகருக்கு பின்னணியில் யாருமே இல்லை என்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே அடுத்து CBI களம் இறக்கப்படாத வரை யார் அந்த சார் என்பது வெளியில் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்த செய்தி, இன்பநிதியையும் களத்தில் இறக்கிய மு.க.ஸ்டாலின். தனக்கு பிறகு தனது மகன் உதயநிதியை திமுகவில் தலைவராக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் மு.க.ஸ்டாலின். அதன் காரணமாகவே இப்போது துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டு இருக்கும் அவர் அடுத்து கட்சியின் தலைவர் பொறுப்புக்கும் வந்துவிடுவார் என்பது தெரிந்துவிட்டது. இந்த நிலையில் உதயநிதிக்கு பிறகு அவரது மகன் இன்பநிதியும் கட்சிக்குள் வந்துவிடுவார் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவரும் களம் இறங்குவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று பொங்கல் தினத்தையொட்டி மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு சென்று தனது குடும்பத்துடன் சந்தித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின். அப்போது உதயநிதி ஸ்டாலினை போலவே திமுகவின் சின்னம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட் அணிந்திருந்தார் இன்பநிதி. அது குறித்த புகைப்படங்களை உதயநிதி X பக்கத்தில் வெளியிட்டதை அடுத்து அது வைரலாகி வருகிறது. அதை பார்த்த பிறகு தனது மகன் உதயநிதியை களத்துக்குள் இறக்கிவிட்டார் மு.க.ஸ்டாலின். ஆனால் தற்போது உதயநிதி தனது மகனை அடுத்த களத்திற்குள் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கிவிட்டார். அதனால்தான் அதை கட்சியினருக்கு உணர்த்தும் வகையில் தன்னை போலவே மகனையும் டிஷர்ட் அணிய வைத்து இந்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் என்று பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அதோடு திமுகவினரோ ஏற்கனவே உதயநிதிக்கு பிறகு அவர் மகன் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோரே வெளிப்படையாக சொன்னது போலவே உதயநிதி வெளியிட்டுள்ள இந்த இன்பநிதியின் புகைப்படங்களை பார்த்து அடுத்தடுத்த வாரிசே வருக வருக என வரவேற்கிறோம் என்று திமுகவினர் வாழ்த்து கூறி இப்போதே துண்டு போட்டு கட்சியில் இடம் பிடிக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டார்கள். நண்பர்களே, தன் மீது சேற்றை வாரியறைத்த கிராமத்து மக்களை ஒரு மாதத்துக்கு பிறகு அமைச்சர் பொன்முடி பழி வாங்கியது. அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் ஞானசேகரன் அவுட் பண்ணிய 10 பேர் பட்டியல் மற்றும் உதயநிதிக்கு பிறகு தனது பேரன் இன்பநிதியையும் மு.க.ஸ்டாலின் களமிறக்க திட்டமிட்டு வருவது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.